ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு. ஷாருக் கான்லாம் வந்தார், நிறைய ஸ்பீச்லாம் கொடுத்தாரு, கோலி டான்ஸ்லாம் ஆனார், நல்லா இருந்தது. 10 மினிட் சூப்பர். ரைட், டாஸ் ஜெயிச்சார் ரஜத் பட்டிடர், ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாரு. ரைட் மூவ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் நடக்குமா நடக்காதானே டவுட். 2-3 நாளில் பயங்கர மழை, இன்றைக்கே வாஷ் அவுட் தான் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லக்கிலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் மினிமம் 6 ஓவர் போட்டால் போதும் ரிசல்ட் வந்து தான் ஆகணும். பிகாஸ் லாட் ஆஃப் மாய்ச்சர் அண்டர்நீத் சர்ஃபேஸ் இருந்ததுனாலையும் ஸ்லோ அவுட்ஃபீல்ட் ஆகிடுச்சு. மழை பெஞ்சது 2-3 நாள், அதனால ஃபாஸ்ட் பாலருக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக மூவ் ஆகிட்டு இருந்தது பால். எந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருந்தால் சுனில் நாராயண் மாதிரி பிளேயர் 11 பாலில் 4 ரன் தான் எடுத்திருந்தாருன்னா பாருங்கள். அண்ட் குவிட்டன் டேக்கா இவ்வளோக்கும் ஒரு கேட்ச் வர விட்டார், ஈஸி கேட்ச். ப்ரெஷரில் தான் அது விட்டது, க்ரௌடு ப்ரெஷர், ஃபஸ்ட் டைம் விளாட்றான்ட்டுன்னு கேட்ச் விட்டார். பட் வெரி நெக்ஸ்ட் பால் விராட் கோலி என்னமோ போய் சொன்னார், விக்கெட் விழுந்துச்சு. அதனால தான் விழுந்துன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி நேரத்தை தட்டி கொடுக்குறாரு பார்த்தீங்களா சீனியர் பிளேயரு, அது பூஸ்ட் ஆகும். அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க அவங்க, இல்லைன்னா அந்த ஃபீல்டர். குவிண்டன் டிகாக் இன்சைட் எட்ஜு அழகாக காட் பேண்டு ஜம்ப் பண்ணி ஜிதேஷ் சர்மா பிடிச்சாரு. 4 ரன் தான் எடுக்க முடியுது. குவிண்டன் டிகாக் ஒரு 4 அடிச்ச மட்டும் தான், லோ கேட்ச், சூப்பர். அப்புறம் சுனில் நாராயண் 6-4 ஃபைன் டச்சு. ஒன்ஸ் செட்டில் ஆனதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சார். ஸ்டார்டிங்கில் தான் 11 பாலில் 4 ரன்னு. பட் ஈ காட் அவுட் 132 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்தது. ராசிக் சலாம் விக்கெட் கீப்பர் பிடிச்சிட்டார். 44 of 26 பால், 5 4s and 3 6s. செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 103 ரன்ஸ், 55 பால். ரஹானே வேர் இ லெஃப்ட் இன் சிஎஸ்கே, இ கண்டினியூட் பிரமாதம், சூப்பர் கவுண்டர் அட்டாக் பை ரஹானே தான் சொல்லணும். அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஷோர்ட் பிச்சில் ஒன்று மேலே நான் அடிக்கிற மாதிரி அப்படின்னு. ராசிக் சலாம் 4-6-4 அடித்தார். கிளான்ஸ் பண்ணதாகட்டும், புல் பண்ணதாகட்டும், லாப் பண்ணதாகட்டும். அதே மாதிரி டேலும் ஃப்ளிக் பண்ணார், 6 ஸ்கொயர் கட் பண்ணார், 4. எல்லா விதமான ஷாட்டு. ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் புரியலன்னு தெரியல. எப்போ நீங்கள் லெக் சைடில் போட்டிங்களோ ரஹானே, ஹி வில் பனிஷ் யூ. டெஸ்ட்டு, T20, ஒன் டே. யார் ஒருத்தர் டெஸ்ட் மேட்ச் நல்லா விளாட்றாங்களோ வெரி குட் பிளேயர் ஆஃப் எனி ஃபார்மேட் விளாட்லாம். நம்ம தான் முத்திரம் கொடுத்து வச்சிருக்கோம் டெஸ்ட் மேட்ச் பிளேயர், அப்படிலாம் கிடையாது. எங்கள் அப்சார் பாருங்கள், 56 of 31 பால், 6 4s and 4 6. 108. பிச் வாஸ் வெரி டஃப் டு பேட். ஸ்டார்டிங் 10 ஓவரில் கண்ணாப்பினான்னு மூவ் ஆகுது, லோ ஆகுது, திடீர்னு பவுன்சர். குணால் பாண்டியெல்லாம் பவுன்சர் போடுறாருன்னு பாருங்கள், டென்ஷன் ஆகி பவுன்சர் போட்டார், அடுத்த பால் போல்ட் ஆகிட்டார் ஒரு பிளேயர். ஸோ லெக் சைடில் போனவங்க டெஃபினெட்லி வில் பனிஷ் ரஹானே. சூப்பர். செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான், 103 ரன்ஸ் ஆஃப் 55 பால்ஸ். அதில் 7 6 12 4, அதுவே கிட்டத்தட்ட 90 ரன் கிட்ட வந்துடுச்சு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ரன்ஸு. குவிண்டன் டிகாக் 4, நரேன் ஒரு 44, ராணே 56, வெங்கடேஷ் 6 தான் எடுக்க முடியாது, க்ளீன் அப் போல்டு. ப்ரீவியஸ் பால் தான் பவுன்சர் போட்டார் வெங்கடேஷ் ஐயருக்கு. குணால் பாண்டியா கோவத்தில் அது அவுட் ஆகிட்டார் 6 ரனில். அப்புறம் ரகுவன்ஷி பிளேட் சூப்பர், ஸ்டைலிஷ் பிளேயர். எக்ஸ்ட்ரா கார்டில் ஒரு 4 அடிச்சார் பாருங்கள், எடுத்தோன்னே இன்சைட் அவுட் ஷாட்டு சூப்பர். அதே மாதிரி ஸ்கொயர் கட் ஒன்று ஆட்டும், பாயிண்டில் அடித்தது. இஸ் 30 ரன்ஸ் வாஸ் வெரி வேலிட். 30 ரன் அடிச்சார். அப்புறம் ராசில் 15 ஓவருக்கு அப்புறம் தான் அவுட் ஆகிட்டார். விக்கெட் போட்டுட்டு இருந்தார் இவர் போலர்ஸ் 2 பேருமே. சுயேஷ் சர்மா ஆகட்டும், லெக் ஸ்பின்னர், ஆல்வேஸ் விக்கெட் டேக்கர் நான் சொல்கிறது ஒன்று இல்லையா. ரஜல் அவுட் பண்ணிட்டார்ல, சுயேஷ் சர்மா 4 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. விக்கெட் போல். குணால் பாண்டியா விக்கெட் தான். ரிக்கு சிங்கும் அப்படி தான் விக்கெட் போட்டனால தான் அவரும் போட்டார். குணால் பாண்டியில் 12 ரன் தான் எடுக்க முடியுது. பட் இவங்க செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் போனப்போ 200 போயிருக்கணும். ஆனால் என் ப்ரிவிலியன் நான் சொன்னேன், பிச் வில் சூட் ரஹானே மாதிரி பேட்டிங்கு, பால் வில் கம் ஆன் டு த பேட், ஈ கேன் ஸ்கொயர் கட் பண்ணுறதாகட்டும், எல்லாம் பண்ணலான்னு. அதே மாதிரி அவர் ஸ்கோர் பண்ணார். பால் வில் கம் ஆன் டு த பேட், பவுன்ஸ் வில் பி தேர். நிறைய பால் பவுன்ஸ் ஆகி தலைமையெல்லாம் போச்சு, 3-4 வைடு வேறு போச்சு பவுன்ஸு. ஆர்சிபி வீக்கெண்ட் போலிங்னா அது எக்ஸ்போஸ் தான். ஃபஸ்ட்டு 101/2, அப்புறம் அடிக்க போய் தான் நிறைய பேர் அவுட் ஆனது. 107/1லேருந்து 144/5 ஆகிட்டாங்க. 2 3 ரன் 4 ரன் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. ஹேசல்வுட் எனி டே இஸ் அ வெரி குட் பவுலர். 2 விக்கெட் எடுத்துட்டாரு. யஷ்தயாலுக்கு ஒரு ஓவரில் 20 விழுந்தது. ராசிக் சலாம் ஒரு ஓவரில் 16, ஒரு ஓவரில் 11. குணால் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஒரு 15, சுரேஷ் சர்மாக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 22. அப்புறம் லயம் லிவிங்ஸ்டன் அவருக்கு ஒரு 10 ரன். ரஹானே ஒரு 16 ரன் அடித்தார். ராசிக் சலாம் அங்கேருந்து ஸ்கோர் பிக்கப் ஆரம்பிச்சது 4th ஓவர். ஏன்னா 3 ஓவர் வரைக்கும் 9 தான் இவங்க ஸ்கோர். சுனில் நாராயண் ரஹானே சேர்ந்து 20 ரன் அடிச்சாங்க யஷ்தயாலோட 6th ஓவரில். 10 ஓவரில் 107/2, 15 ஓவரில் 140/5, இப்போ 174/8. ரைட், கடைசி 5 ஓவரில் 34 தான் அடிக்க முடிஞ்சது. பட் பிச்சும் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போ பார்க்கணும் எப்படி இவங்க சேஸ் பண்ண போகிறாங்க. நான் சொன்னேன் 180+ வில் பி குட் ஸ்கோர்னு, வந்துட்டாங்க 174 வரைக்கும். அண்ட் இப்போ டியூ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இம்யூனிட்டி இருக்குன்றாங்க, மாய்ச்சர் அண்டீத் இருங்க. பிச்சு ஓவர் காஸ்ட்டு, லாட் ஆஃப் ரெயின், சப்போஸ் டு பி வாஷ்ட் அவுட். மேட்ச் நடந்ததே பெரிய விஷயம் தான். பார்ப்போம். இப்போ விராட் கோலி, ரஜத் பட்டிடர், ஜிதேஷ் சர்மா இந்த 3 இந்தியன் பிளேயரும், அதே மாதிரி சால்ட்டு, லயாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் இருக்காங்க. இவங்களாம் சேர்ந்து அடிக்கணும். பட் தே ஹேவ் டு ஃபேஸ் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண். வெட்டு ஆகலை பிச்சில்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஹர்ஷித் ராணா ஆல்சோ இஸ் a வெரி குட் bowler. ரசல் நேகிங் லென்த்தில் போட, ஸ்பென்சர் ஜான்சன் வர எடுத்திருக்காரு. மேபி இம்பாக்ட் பிளேயராக ஆண்ட்ரிஸ் நோக்கியா வரலாம், தெரியல. அவங்க இம்பாக்ட் பிளேயராக தேவ்தூத் படிகள் உள்ளே கொண்டு வந்தாங்க, சுயேஷ் சர்மா எடுத்துகிட்டு போய். சுயேஷ் சர்மாவுக்கு ஒரு விக்கெட்டு. குணால் பாண்டியா ரியலி போல்டு, 3 for 29 அவரோட 4 ஓவரில்.
அண்ட் இவர் 2 விக்கெட் ஹேசல்வுட். பார்க்குவோம் இனிமேல் தான் என்ன நடக்க போகுதுன்னு. இட் வில் பி குட் ஒன். செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துகிட்டு ரஜத். இட்ஸ் அ குட் திங். பார்க்கலாம். அண்ட் 174 என்னஃபா இல்லையான்னு தெரிஞ்சிடும் 1.5 மணி நேரத்தில். வெல் பிளேட் ரஹானே. பொறுப்பத்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.